குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நாகர்கோயில் அருகே உள்ள அரசு பள்ளியில் தரமற்ற சீருடைகள் மற்றும் புத்தகப்பை வழங்கியதாக மாணவர்களின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் வடச்சேரி அருகே செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்பட்ட சீருடைகள் மற்றும் புத்தக பைகள் தரமற்ற நிலையில் உள்ளதாக பெற்றோர் புகார் தெரிவித்துள்ளனர். சீருடைகளின் துணி தரமில்லாமல் மெல்லியதாகவும் பாக்கெட் சிறியதாகவும் புத்தக பைகளின் தையல் மற்றும் தரம் திருப்திகரமாக இல்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து ஒரு பெற்றோர் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். மாணவர்களின் பயன்பாட்டிற்கு நீடித்து இருக்கக்கூடிய தரமான பொருட்களை வழங்க வேண்டும் என்றும் அந்த பெற்றோர் வீடியோவில் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வீடியோ அதிக அளவு பகிரப்பட்டு வருகிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்குறோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்றைக்கி யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸும் பேகும் கொடுத்துருக்காங்க. பிள்ளைக்கு சட்டை சரி ஓகே, கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுடலாம். நிக்கர் இந்த மாதிரி இவ்வளோ லூஸாக தான் இருக்குது. சரி, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி போட்டுடலாம். இங்கே பார்த்துக்கோங்க, அந்த பேக்கெட் பாருங்கள், 2 விரல் தான் உள்ளே போகுது. பையனுக்கு ஒரு 3 விரல் போகும். இதில் என்ன பாக்கெட் யூஸ் பண்ணுறதுக்குன்னு தெரில. கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் கொடுத்து உங்கள்கிட்ட தைக்க தந்தாங்கன்னா தயவு செஞ்சு டெய்லர்ஸ் அதை கொஞ்சம் பார்த்து கவனமாக தைச்சி கொடுங்க. பிள்ளைங்க போடுறதாக்கும் இப்படியெல்லாம் தைச்சி கொடுத்தா எப்படிங்க? சரி, அதை தான் விடுங்க. பேக் கொடுத்துருக்காங்க. நானும் சந்தோஷமாக பேக்கை வீட்டில் வாங்கிட்டு செக் பண்ணி பார்த்தாச்சுன்னா எனக்கு அப்படியே பயங்கர ஷாக்கு. என்ன ஷாக்குன்னா, பேகு பாதி இருக்குது பாதி இல்லை. கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கி தைக்கிறாங்க பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், பேகு பார்த்துக்கோங்க, 2 சைடு ஜிப்பு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இங்கோடி கை போட்டால் அந்த சைடோடி வந்துடும். இடையில ஒரு பிளாக் கலரில் ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. அதை முழுசாக வச்சு ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருக்காங்க பாருங்கள். அங்கே பாருங்கள், இப்படி கொடுத்தா எப்படிங்க நீங்கள்? கவர்மெண்ட் உங்களை நம்பி ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை ஒழுங்காக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலாம்ல. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறது தானே. எத்தனை வீடுகளில் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு அப்புறம் பேகெல்லாம் வாங்குறதுக்கு காசு இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பயன்பாடாக இருக்கும் அது. நீங்கள் இந்த மாதிரி அரைகுறையாக வேலை செஞ்சு கொடுத்துருவீங்க. அப்புறமா பழியெல்லாம் என்ன கவர்மெண்ட் மேலே. தயவு செஞ்சு ஒழுங்காக அவங்களுக்கு தந்த ஆர்டரை முடிச்சு கொடுங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதனால் நிறைய மக்கள்.